புதியுகம் சேனல், வேந்தர் சேனல், மாலை முரசு, பல சேனல்களில் வளம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிகைனூட்ஸு, ஜி தமிழ், ஜி தரின்னு ஒரு சென்னையில் இருக்க ஒரு மீடியாவை கூட விடுறதில்ல. நீயா நான் விஜய் டிவி வேறு ஒன்றும் கூட விடுறதில்லைங்க. இந்த அம்மா எல்லா இடத்துலையும் போய் மைக்கை பிடிச்சிட்டு இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கான்றாங்க. என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி நம்ம மேடையில் பார்த்துருவோமே. ஓகேவா? வாழ்க்கையில் எதை செய்தால் நன்மை, எதை செய்தால் தீமை, இன்றைக்கி அவங்க தலைப்பே அதுதான். மீனாட்சி பரமகுரு அவர்களுடைய தலைப்பே இன்றைக்கி அதுதான். இதை செய்யாத தீமை, இதை செஞ்சால் உனக்கு நன்மை. கிரகங்களை வைத்து சொல்ல வேண்டும், முக்கியமாக ராகு கேதை வைத்து. வாங்க, அன்பு சகோதரி மீனாட்சி பரமகுரு அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிசனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. தாய் தந்தை குரு தெய்வம் அனைவருடைய பொற்பாதங்களை வணங்கி இங்கே வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, யூடியூப் வாயிலாக இந்த எங்களோட எல்லாருடைய பேச்சையும் அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் எங்களை வாழ வைக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தினை சொல்லிக்கொண்டு, ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தக்கூடிய 7வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம். எனக்கு ஆன் த ஸ்பாட் டைட்டில்ன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆன் த ஸ்பாட் டைட்டில்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைமில் நான் சொல்கிறதெல்லாம் என்னோடய ஸ்கூல் டைமில் 2001 அப்போல்லாம் பார்த்தோன்னா ஆன் த ஸ்பாட்டில் கவிதை எழுத சொல்லுவாங்க. அதில் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி தான் ஜோதிடத்தில் ஆன் த ஸ்பாட் டைட்டில் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஆன் த ஸ்பாட் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் நம்ம எந்த அளவுக்கு கருத்துக்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் ரொம்ப நமக்குமே நிறைய விஷயங்கள் அதிலேருந்து வெளியில் வரும். அதனால் இன்றைக்கி தலைப்பு கொடுத்துருக்காப்புல தம்பி பிரகாஷ் அவர்கள் ரொம்ப சிறப்பான தலைப்பு. எல்லாருக்குமே தெரியும் நன்மை தீமைனா என்ன, நன்மைனா என்ன, தீமைனா என்ன, என்ன செஞ்சால் நன்மை, என்ன செஞ்சால் தீமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த தீமை அப்படிங்கிறதோட அளவுகோல் என்ன? ஒரு தடவை தெரியாமல் பண்ணிட்டோன்னா அது தப்பு. திரும்ப திரும்ப செய்யும்போது அது தவறு என்றாகி விடுகிறது. அந்த தப்புக்கும் தவறுக்கும் உண்டான அந்த இடைவெளி, அந்த தீமை என்பது உங்களுடைய ஜாதக விஷயங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ணிகிட்டே இருப்போம், ரிப்பீட்டடாக பண்ணுவோம். எனக்கு தெரிந்து தற்போதைய இந்த கலிகாலத்தில் நாம் செய்யக்கூடிய சில தீமைகளை நான் பார்த்த வரையில் பட்டியலிடுகிறேன். மெயினாக ஒரு இந்துவா நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், கோயில் வாசலில் கொடுக்கக்கூடிய நெய் தீபங்கள், பேக்கெட் நெய் தீபம். கடையில் போய் நல்லெண்ணெய் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க? சாப்பிட்ற எண்ணெயா, தீப எண்ணெயா? எவ்வளோ வருத்தமாக இருக்கு நினச்சி பாருங்க. ஐயா, ஒரே ஒரு விஷயம், நம்முடைய வழிபாட்டு முறைகளே நம்முடைய உடல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் உடலுக்கு என்ன தேவையோ அந்த தேவையைத்தான் வழிபாட்டில் இறைவனுடைய அப்படியே அவருடைய விஷயங்களில் சேர்த்து கொடுத்தாங்க. காலையில் எந்திரிச்சு நீ திருவாசகம் படி, திருமந்திரம் படி, திருமுறைகளை படின்னு சொன்னதெல்லாம் சும்மா இல்லை, மனதை செம்மைப்படுத்த, மனம் தினம் தினம் செம்மை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான். எந்திரிச்சோடனே எங்கள் பாட்டி, நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி முன்னாடி நின்று நீங்கள் உளமாற கும்பிடுறீங்களோ இல்லையோ அவங்க சொல்லி கொடுத்த அந்த ஸ்லோகத்தை சொல்லணும். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலதார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இதே மாதிரி விநாயகருடைய ஸ்தோத்திரம் என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் தான் சாப்பாடு. இல்லைன்னா சாப்பாடு தரமாட்டாங்க பாட்டி. நெத்தியில் விபூதி இருக்கணும். இன்னுமே திருநெல்வேலி பக்கம்லாம் ஒரு பழக்கம் இருக்குது தெரியுமா? நெத்தியில் நீங்கள் விபூதி வச்சிட்டிங்கன்னா அண்ணாச்சி சாப்பிட்டு வந்திருப்பாவா அப்படிம்பாங்க. அங்கே சாப்பாடு போட மாட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த நெற்றியில் நீங்கள் விபூதி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த சாப்பிட தயாரிட்டீங்க. இன்றைக்கி யார் எத்தனை பேர் பண்ணுறாங்க? அதுவும் இப்போ நம்ம குழந்தைங்க, சாஃப்ட்வேரில் இருக்க குழந்தைங்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், படுத்துக்கிட்டு சாப்பிட்றான், உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றான், ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான், மிட் நைட்டில் சாப்பிட்றான்.
இது எல்லாமே நாம் தெரிந்தே செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள். இங்கே நான் எப்படி பட்டியலிடுறது? ராகு கேதுவை வச்சு தம்பி சொல்ல சொன்னாப்புல. இந்த தவறுகளுக்கெல்லாம் மூல காரணம் இந்த கலிகாலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் தான். என்னுடைய ஆசை, எனக்கு என்ன தேவை, அந்த தேவையினுடைய ஒரு அளவுகோல், அதோட வீரியம், இதுதான் நம்ம செய்யக்கூடிய இந்த தவறுகளுக்கெல்லாம் முதலிடமாக இருக்கிறது. அப்போ இந்த தவறுகளை நீங்கள் திரும்ப திரும்ப செய்யும்போது அதுவே உங்களுக்கு பழக்கம் ஆயிடுது. அந்த பழக்கம் அப்படியே பிரச்சனையாயிடுது. நகத்தை கடிக்கிறது கூட ஒரு தவறு தான். அதனால நகத்தை இனிமேல் கடிக்கக்கூடாது. தம்பி பின்னாடி கடிச்சிட்டு இருக்காங்க, எந்த தம்பின்லாம் பார்க்கக்கூடாது. அதனால் நகம் கடிக்கக்கூடாது. நகம் கடிக்கும்போது என்னென்னா அது என்னதுங்க, கேது தான் இல்லைங்களா? உள்ளே நிறைய அழுக்கு இருக்கும். குழந்தைங்க நிறைய பேர் நகம் கடிப்பாங்க, பார்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க, அதில் இருக்க அழுக்கு க்ளீன் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அதை கடிக்கும் போது என்ன ஆகும்னா உள்ளே இருக்க கிருமிகள் கடத்தப்படும். இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பியூராக சயின்ஸ் அண்டு நம்முடைய பூஜை முறைகளை வைத்துத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது லக்னத்தில் சனி இருக்குது. லக்னத்தில் சனி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? சசயோகம்னு சொல்லுவோம். சசயோகத்தில் இருக்கிறவன் ஒரு தலைவனாக இருப்பான். எந்த இடத்துக்கு போனாலும் அவனுக்கு ஈஸியாக ஒரு தலைமை பொறுப்பு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இயல்பாக ஒரு தன்மை இருக்குது. அது என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையும் ரெடியாக மாட்டாங்க, கிளம்ப மாட்டாங்க. ஊரே இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்மால் மட்டும் அப்போ தான் ஃபேஸ்புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் போவோமா? போனால் தான் ஜோசியமெல்லாம் பலிக்கு போல இருக்குது. இவ்வளோ நாளாக ஃபேஸ்புக்கில் போட்டு போட்டு பார்த்துட்டோம், ஒரு ஆளும் காணோம். இன்ஸ்டாக்கு போவோமா அப்படின்னு முடிவெடுத்து ஒரு முகூர்த்தம் பார்த்து வருவாங்க இந்த லக்னத்தில் சனி இருக்கவங்க. அப்போது இந்த விஷயம் அவருக்கு தீமையாயிடுதா? அவர் செய்யக்கூடிய இந்த விஷயம் உலகத்தோடு அந்த ஊரோடு ஒத்து வாழ்ங்கிற விஷயம் அந்த லக்னத்தில் சனி இருக்கவங்களால முடிய மாட்டேங்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க? ரொம்ப மெதுவாக அந்த அப்டேஷனுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி நீங்கள் அப்டேஷனுக்கு டைம் எடுக்கும்போது என்னாகும்? உங்களுடைய ப்ராக்ரஸ், உங்களுடைய வளர்ச்சி நிலைங்கிறது பாதிக்கப்படும். அப்போ லக்னத்தில் சனி இருக்கவங்க எப்பயுமே சோம்பேறித்தனத்தை விடுத்து யார்கிட்டையாவது ஆலோசனை வாங்கி, நம்ம ரத்னகுமார் சாருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவர் ஒரு பரிகாரம் சொல்லுவார். அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணலாம். தம்பி சொல்கிற மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டு, அப்பா என்னென்ன நான் தான் நினச்சிட்டே இருந்தேன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறீங்கிற மாதிரி. சனிச்சந்திரனா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அடே தம்பி எங்கே இருந்துடா இப்படிலாம் யோசிக்கிறீங்கிற மாதிரி புதுசாக தினுசாக காரகத்துவ விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு அடுத்த மைல்கல்னு சொல்லலாம் இவங்கெல்லாம். எனக்கு தெரிஞ்சு கோவிட் டைமில் இவங்க எல்லாருமே எப்பயுமே ஒன்றா இருப்பாங்க, தம்பிங்க எல்லாருமே. அந்த டைம் ஃபுல்லாக பயங்கரமாக யோசிச்சுருக்காங்க. ராகுவினுடைய தீவிரம் அதி தீவிரமாக யோசித்து மெட்ரோ ரயிலில் பயணம் பண்ணுங்க. ராகு யோகியாக இருக்கவங்க எவ்வளோ அழகாக சொன்னான் பார்த்தீங்களா? உண்மைதான். மெட்ரோ ரயிலில் நீங்கள், ஏன்னா அந்த ராகுவோட ஒரு ஹை எண்டு. இப்போது ராகு நீங்கள் நார்மலாக ட்ரெயினில் போகிறது ராகு உங்களுக்கு யோகியாக இருக்குது, ராகு உங்களுக்கு நல்லது பண்ணணும்னா நீங்கள் ட்ரெயினில் போங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, மெட்ரோ ட்ரெயினில் போங்கும்போது அந்த ராகுவினுடைய அதி உச்சமான ஒரு நல்ல ஒரு விஷயம். அது பரிகாரமாக இருந்தாலும் சரி, இல்லை அது உங்கள் ஜாதகத்தில் யோகியாக இருக்க உங்களுக்கு சிறப்பாக விளங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி லக்னத்தில் சனி இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ லக்னத்தில் ராகு இருக்குது. நம்மளால் என்ன பண்ணுவார்? லக்னத்தில் ராகு இருந்தாலோ சந்திரனோட ராகு இருந்தாலோ பேச்சு எப்பயும் பெரும் பேச்சு தான். எப்படி? ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும், நம்ம வீட்டிலே யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னு வைங்க, கொண்டு போய் இந்தாப்பா இந்த 1 லட்ச ரூபா இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்துரு சிறப்பா அப்படின்னு கொடுக்குறோம். கொடுக்காம விட்டாலும் இந்த பயபில் என்ன பண்ணோம்? எப்போ பார்த்தாலும் நம்மளை குறை சொல்லும். நீ நடத்தின பாரு, மூஞ்சி மாதிரியே இருந்தது, இந்த ஃபங்க்ஷன் அவன் விளங்குச்சாது அப்படின்னு அந்த பயபில் நம்மளை குறை சொல்லிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? கூப்பிட்டு அவனையே கூப்பிட்டு இந்தாப்பா இந்த 1 லட்ச ரூபா இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்துன்னு சொல்கிறோம். அப்போ இந்த லக்னத்தில் ராகு இருப்பவர்கள், சந்திரனில் ராகு இருப்பவங்க என்ன செய்வாங்கன்னா, அதை பயங்கர பந்தாவா பயங்கர சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி தன்னோட கை காசை போட்டாவது, நம்ம கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, 500 ரூபாய்க்கு மேலே 500 ரூபா கொடுத்தா அது 5000 ரூபாய்க்கு இழுத்துட்டு போகிறதெல்லாம் இந்த பிரம்மாண்டம். ஏன்னா லக்ன ராகு சந்திரன் ராகு இத்தகைய வேலைகளை செய்யும். அப்போ இந்த பிரம்மாண்டமாக திங்க் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய சொந்த உழைப்பையும் கை காசையும் இழந்துருவாங்க. இது உங்கள் வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, சரி இவன் நமக்காக ஏதோ பண்ணிட்டான், நம்ம ஏதாவது இருந்தால் கொஞ்சம் வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துடலாம். வெளியில் போய் நீங்கள் ஒரு ஒர்க் பிளேஸ்லையோ, இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ட்ராவல்லாம் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணும்போது அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணிட்டு போய் நீங்கள் கம்பெனியில் அந்த பணத்தை கிளைம் பண்ணி வாங்க முடியுமா? ஒரிஜினலாக கிளைம் பண்ணாலே தரமாட்டேங்கிறாங்க.
ஒரிஜினலாக நீங்கள் என்னென்ன ட்ராவல் பண்ணுறீங்க, எங்கே தங்குறீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டாலே தரமாட்டுறாங்க. இதில் நீங்கள் இந்த லக்னத்தில் ராகு இருக்கவங்கன்னா வந்து பார்த்தா, நான் அங்கே தான் தங்குவேன், அந்த ஹோட்டலில் தான் தங்குவேன், A to Bல தான் சாப்பிடுவேன், இந்த மாதிரிலாம் சொன்னால் அப்போ அந்த இடத்துல பிரச்சனை அதிகமாகிடும். அதனால் எப்பயுமே இந்த ராகு இருப்பவர்கள் கொஞ்சம் அந்த பாம்பு இப்படி தலையெடுத்து ஆடாமல் அப்படியே தன்னை சுருக்கி கொள்ள பழக வேண்டும். அதுக்காக தான் என்ன சொன்னாங்க, இந்த பாம்பு தலை விரித்து ஆடுவது, அந்த அந்த 5 தலை நாகம் இப்படி படம் எடுத்திருக்க போறியான படம் வந்து நமக்கு நிறைய காமிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே ஏதாவது ஒரு சித்தர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பார். இதுக்கு காரணம் என்ன? அந்த பாம்புங்கிறது ராகுவினுடைய தன்மை. முருகப்பெருமானின் காலடையில் அந்த பாம்பு படுத்திருப்பதன் காரணம் என்ன? இது எல்லாமே சூட்சுமமாக நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போது உனக்கு வந்து நீ உன்னை பிரம்மாண்டமாக காட்டினேன்னா தலையில் அடி விழுந்துடும். அதனால நீ எப்பயுமே உன்னுடைய அந்த எண்ணங்களை விரிவாக்கு, அது தப்பு இல்லை. ஆனால் அதன் மூலமாக அடுத்தவர்களுக்கு துயர் நினைக்க இல்லை, உனக்கு வந்து உன்னை ஹர்ட் பண்ணி அதன் மூலமாக நீ ஹர்ட் ஆகிறதோ வேண்டாம், உனக்கு சங்கடம் விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்யாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ராகுவை அடக்கக்கூடிய சூட்சுமமான வழிகள் யோகா, தியானம் போன்ற வழிமுறைகள் தான். அப்போ இந்த லக்னத்தில் ராகு இருக்கவங்களோ சந்திரனில் ராகு இருக்கவங்களோ எப்பயுமே நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவினிடம் சரியான தீட்சையை பெற்று, அந்த ராகுவோட ஒரு பாசிட்டிவ் எண்டு வந்து யோகா தான். ஏன்னா நீங்கள் பதஞ்சலி அவருடைய அந்த ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? பதஞ்சலி முனிவருடைய அந்த படம் பார்த்துருக்கீங்களா? அவர் வந்து உட்கார்ந்து இப்படி தியானம் பண்ணி கண் மூடி இப்படி தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல இருந்து தலையிலேருந்து இப்படி பிரிஞ்சு இப்படி போகிற மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சக்கர நிலைகள், நம்ம எல்லா சக்கர நிலைகள் இந்த இடத்துல துரியம் துரியாதீதம், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய பரவெளியில் இவருடைய அந்த எண்ண அலைகளும் சேர்ந்து அந்த காஸ்மிக்கோட சேர்றதா வந்து நமக்கு அந்த படமாக காட்டியிருப்பாங்க. அப்போ ராகுவினுடைய அதி உச்சம் என்ன? நீங்கள் போயிட்டு நாயனார்கள் 64 நாயன்மார்களினுடைய அந்த வரிசையில் பாருங்கள், நிறைய பேர் ராகுவினுடைய நட்சத்திரம். அப்போது நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இங்கே ராகு இப்படி இருந்தால் அவன் வந்து இந்த மாதிரி இருப்பான்னு சொல்கிறோம். அப்போ அதோட பாசிட்டிவ் சைடு என்ன? உங்களை நீங்கள் பக்தி மார்க்கத்தில், இறை மார்க்கத்தில், யோக மார்க்கத்தில் கொஞ்சம் திருப்பிக்கிங்க. நான் சொல்கிறது எல்லாமே நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தான், இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனுக்காக. அவங்க என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஃபுல் டைமாக பண்ண வேண்டாம், ஒரு 7 minutes டெய்லி தியானம் பண்ணுங்கள். தியானம்னா உட்கார்ந்த உடனே வந்து யாருக்கும் வராது. ஏன் இன்னும் எனக்கே வரவில்லை. நான் ரொம்ப நாளாக தியானம் பண்ணால் கூட கண்ணை மூடி உட்கார்ந்தோன்னா நமக்கு பல யோசனை வரும், பல விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் அந்த விஷயங்களை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது ஒரு நாளில் நிச்சயமாக நமக்கு பலிதமாகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆக்ஞையை நாம் தூண்டி விடும்போது இந்த ராகவினுடைய தீ அப்படிங்கிற அந்த மாயத்தீ குறைய ஆரம்பிக்கும். அதனால் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் இப்படியான ஒரு கிரகச்சேர்க்கை இருந்து உங்களை தவறு செய்ய தூண்டும் போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கங்க. இல்லையா, அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. திங்கட்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு சிவன் கோயிலில் போய் அம்பாள் முன்னாடி விளக்கு போட்டு ஒரு 24 நிமிஷம் அந்த அம்பாள் முன்னாடி உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய அந்த லக்னத்தினுடைய ராகுவையோ சந்திரனுடைய சேர்ந்திருக்கக்கூடிய ராகுவையோ சரி செய்யக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக இருக்கும். எதுவுமே என்னால் பண்ண முடியலையா, நான் சொன்ன மாதிரி அம்மா காலில் விழுந்து தினம் ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்க அறிவுரை சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் கேளுங்க. இந்த தனுசு லக்ன பிள்ளைங்கள்லாம் வந்து கேட்கவே கேட்காது. தனுசு லக்னத்தில் ரொம்ப நன்றி, தனுசு லக்னம், தனுசு ராசி மேக்சிமம், ஏன்னா அது குருவினுடைய வீடு. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ எனக்கு நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்போது அந்த தன்மை உண்மையிலேயே அவங்க ஜாதகமும் அப்படிப்பட்ட ஜாதகமாக சிறப்பாக இருக்கா? ஏன்னா நமக்கு சொல்லப்பட்ட அந்த நால்வரில் திருஞான சம்பந்தர் ரொம்ப சின்ன குழந்தை. அவருக்கு இருக்க ஒரு சிறப்பு என்ன, அவர் அந்த அம்மா கிட்ட வந்து தாயார்கிட்ட அமுது ஊட்டினாங்க. அதனால அந்த சின்ன குழந்தையிலே அத்தனை ஞானம் அவருக்கு. அப்போ எல்லா குழந்தைகளும் அந்த ஞான குழந்தை ஆயிடுமா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்திலே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த தனுசு லக்னம் இயல்பாகவே நான் சொன்ன மாதிரி அந்த பேச்சு கேட்காத குழந்தைகளாக இருந்தால் கூட அந்த குழந்தைகளையும் வழிமுறைப்படுது. ஏன்னா தனுசு வீடு என்னது, எல்லாரும் யோசிச்சு பாருங்க, வில்லும் அம்பும். அப்போ இந்த அம்பு வந்து எப்படி இருக்கும், வில்லு வந்து நீங்கள் யாராவது பின்னாடி இருந்து அந்த அம்பை சரியாக ட்ரிகர் பண்ணுறவங்க கிடைச்சாங்கன்னா, ஒரு அர்ஜுனனுக்கு கிடைத்த பார்த்த சாரதி போல யாராவது ஒருத்தர் கிடைச்சா தான் அந்த அம்பு சரியான இடத்துக்கு போகும். இல்லைன்னா அந்த அம்பு என்ன பண்ணும், எங்கேயோ போய் இலக்கு இல்லாமல் போய் நின்றுவிடும். அப்போ இந்த குழந்தை என்னங்கய்யா, ஆமாம் ஐயா, அம்பு அப்படிதான், அம்பு அப்படித்தான், அன்பு அப்படிதான், வம்பும் அப்படிதான் ஐயா. அப்போ அந்த இலக்கு இல்லாமல் போய் அது நின்றுவிடும். அப்படியான அந்த தனுர் லக்ன பிள்ளைங்களை நம்ம வந்து முடிஞ்சளவு, ஏன்னா இன்னைக்கு வந்து யாருமே யார் பேச்சே கேட்கறதில்ல,
நம்ம பெரியவங்க பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கும். நம்ம என்ன பண்ணியிருப்போம் அவங்கக்கிட்ட. நான்லாம் எங்கள் அப்பாட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஏன்பா இப்படி பண்ணுறீங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு இந்த பாட்டு கிளாஸ்லாம் அனுப்புவாங்க. இந்த லலிதாவின் பாட்டுன்னு இருக்குது, அதில் கூட்டிகிட்டு போங்கப்பான்னு சொன்னப்போ எங்கள் அப்பா சொல்கிறாங்க, அந்த காலத்தில் நான் சொல்கிறதெல்லாம் 2000 2001 அந்த டைமில் சொல்கிறாங்க, அப்பா உன் வீட்டுக்காரர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு சம்மதம்னா அவர் கூட்டிகிட்டு போனால் நீ டெல்லி வரைக்கும் கூட போகலாம். நான் சொன்னேன், இப்போ நீங்களே கூப்பிட்டு போக மாட்டீங்க, நீங்கள் யாருக்கு கட்டி வைக்கிறீங்களோ அவங்க எப்படி கூப்பிட்டு போவாங்க நீங்கள் நம்புறீங்க. ஆனால் உண்மையிலேங்க ஆஃப்டர் மேரேஜ் உண்மையிலே என்னோட கணவர் வந்து உண்மையிலே ரொம்ப சிறப்பான மனிதர். தான் படிக்கலைன்னா கூட நீ நல்லா படி, புரியுதுங்களா? அதனால அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம நினச்சி பார்க்கணும். நிச்சயமாக அப்பா சொன்னாங்க, ஆனால் இன்னமும் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நான் சொன்னேன் உனக்கு யதார்த்தமாக தான் சொன்னேன், ஆனால் இப்போ நடக்குது. இன்னமும் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், ஆனால் அந்த கணவருடைய சப்போர்ட்டு, வீட்டில் இருக்கவங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எந்த ஒரு பெண்ணுமே வெளியில் வந்து சாதிக்க முடியும். நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய அசௌகரியங்கள் இருக்கும், நிறைய தப்பாக பேசுவாங்க. ஆனால் அதை தாண்டி நாம் எவ்வளவு வளர்ந்து நிற்கிறோம் என்பதை ஒரு நாள் நிச்சயமாக இந்த உலகம் நமக்கு எடுத்துக்காட்டும். நிச்சயமா எல்லாருக்குமே பிரச்சனை ஆகுதா? குழந்தைங்க ஜாதகம் எப்படி இருந்தால் பிரச்சனையாகும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்குல்ல, அதுதான் தீமை. யாரோட வீட்லையாவது பெண்களுக்கு சாபம், பெண்களுக்கு தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் வந்து அந்த ஜாதகத்தில் தொந்தரவாக இருக்குது. இப்போ தம்பி சொன்னா பாலில் தண்ணி கலந்துட்டாங்க, அடுத்த பிறவியில் பொண்டாட்டியே கிடைக்காது. அப்போது அவங்க வந்து அந்த என்ன தீமைகள் பண்ணுறாங்க, அதுதான் அடுத்த ஜென்ரேஷனில் அவங்க குடும்பத்தில் வரக்கூடிய பெண்களுக்கு தோஷமாக வருது. சுக்கிரன் போயிட்டு விருச்சிக ராசியிலே உட்காந்துருக்குன்னு வைங்க, இல்லை சுக்கிரனோட ஒரு ராகு போய் சேர்ந்துருச்சு ஒரு ஆண் ஜாதகத்தில், அப்போ அந்த இடத்துல வந்து அந்த சுக்கிரன் தோஷம் தரக்கூடிய தன்மையில் இருக்குது. சுக்கிரன் கேதுவோட சேர்ந்துருச்சு. இவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க, கண்டிப்பாக அவங்க வீட்டில் பெண்களுக்கும் பிரச்சனை, பெண்களால் இவர்களுக்கும் பிரச்சனை, அவமானம் என்பது இருக்கிறது. அப்போ இவங்க என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும். பெண்களோட தவறுதலாக இந்த சேட்டிங் பண்ணுறது, சேட்டிங்னால ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் அந்த குடும்பத்தில் வந்துடும். அதனால எப்பயுமே ஒரு கருத்தாக கவனமாக பண்ணிக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் எதையுமே தவிர்க்க முடியாது. நீங்களே சேட் பண்ணலைன்னா கூட நீங்கள் பண்ண மாதிரி சேட்டை க்ரியேட் பண்ணி பேரை கெடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. யார் ஒருத்தருமே இப்போ நானோ நீங்களோ பேசாட்டி கூட நானும் நீங்களும் பேசின மாதிரி உருவாக்கி போடுற அளவுக்குலாம் டெக்னாலஜி வந்துருச்சு. முடிஞ்ச அளவு யாரோடும் நமக்கு ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம ஜாதகத்தை ஒரு தகுந்த ஜோதிடரிடம் காட்டி நீ இந்த விஷயத்தில் கவனமாக இரு, நீ இப்படி கவனமாக இரு என்று ஜோதிடர் சுட்டி காட்டக்கூடிய பாதையில் தெளிவாக செல்லும் போது நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம பிரச்சனையை சந்திக்கிறோம். அப்போது குடும்ப உறுப்பினர்களையும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் சரி, யாரையுமே வந்து இப்போது தம்பி சொன்னான், நீங்கள் என்ன சொன்னாப்புலன்னா, நீங்கள் அந்த ஜோசியர்கிட்ட போகிறீங்க அங்கே பிரச்சனை ஆகுது, அவங்க கர்மாங்க. இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வரிசையாக முதல்ல வந்து என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, ஐயாட்ட வந்து ரத்னகுமார் ஐயாட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, இன்னொருத்தட்ட போய் ஜாதகம் பார்க்குறாங்க. வாழ்க்கையே மாறலன்ட்டு வந்து ஒருத்தட்டையாக மாற்றிட்டு இருக்காங்க. மாற வேண்டியது யார்? ஜாதகர் தான் மாறணும். எத்தனை பேர்கிட்ட நீங்கள் கேட்பீங்க? சில பேருக்கு அந்த மனசே ஆறாது, நம்பவே மாட்டாங்க. சந்திரன் கேது, திருப்தி இல்லாதவர்கள், சந்திரன் கேது. தேங்க்யூ. அப்போது அந்த திருப்தி அடையாமல் சில ராசிக்காரர்கள் இயல்பிலேயே வந்து நம்ப மாட்டாங்க. அந்த ராசிலாம் சொன்னேன்னா எனக்கே அடி விழுகும் லைவில். கும்பராசின்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு, இயல்பாக நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி லக்னத்தில் சனி இருந்தாலும் நம்ப மாட்டாங்க, சனி சந்திரன் இருந்தாலும் நம்ப மாட்டாங்க. அந்த நம்பிக்கை இல்லாத தன்மை, அடுத்தவரை வந்து நம்பாத தன்மை, 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்ப மாட்டாங்க. அப்போது இப்படி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம். ஆனால் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை யோசிங்க. இந்த ஜோசியர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்குமா, இவர் நமக்கு உண்டான சரியான ஒரு விஷயத்தை கொடுப்பாரா அப்படின்னு தேடிட்டு அப்புறம் போங்க. உங்கள் நல்ல நேரத்தை பார்த்துட்டு போங்க ஜோசியர்கிட்ட. உங்களுக்கு இப்போ எல்லாருக்குமே வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணாலே தாராபலன் என்னன்னு தெரியுது. ரொம்பலாம் வேண்டாம், தாராபலன் பாருங்கள். இன்றைக்கி நட்சத்திரம், இன்றைக்கி என்ன ஹஸ்த நட்சத்திரம் யாருக்கெல்லாம் தாராபலன்? எனக்கு வந்து திரிஜன்ம தாரை, தலை வலிக்குது எனக்கு.
அலைச்சலாக இருக்குது. அப்போ அவங்கவுங்க நட்சத்திரத்தை எடுத்து பாருங்க. என்னுடைய நட்சத்திரத்துக்கு இது திரிஜன்மத்தாரை, அலைச்சலையும் தேவையில்லாத ஒரு டென்ஷன் தலைவலி இதெல்லாம் கொடுக்கும். உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் எப்படி வேலை செய்கிறதுன்னு பாருங்க. அந்த நாளில் அந்த விஷயத்தை போய் ஒரு ஜோசியரை பார்க்கறதுனா கூட நல்ல நேரத்தில் பாருங்க. ஒருத்தர் இருக்கார், எனக்கு ஒரு ஒரு கிளைண்ட், ஒரு 2-3 பேர் இருக்காங்க அந்த மாதிரி. எப்போ பணம் போட்டாலும் குரு ஓரையில் போட்டுட்டு குரு ஓரையில் தான் ஜாதகம் கேட்பாரு. இன்னைக்கு குரு ஓரையில் பேச முடியலன்னா அடுத்த நாள் பேசுவார். நான் சொல்லுவேன், ஐயா வெள்ளிக்கிழமையில குரு ஓரையிலலாம் பேசிடாதீங்கய்யா, அது வேற மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது அந்த 4 நட்சத்திரம் பார்க்குறதுல ஓரை கணக்கு பார்க்குற வரைக்கும் ஆளுங்க இருக்காங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுக்கும்போது வெளியில் எடுத்து நீங்கள் ஒரு ஜோதிடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல நேரம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நமக்கு நல்லா இருக்கா, அட டைமே சரியில்லைங்க, எதுவுமே சரியில்லைன்னா கூட அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சகுனத்தை பாருங்கள். சுற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். எந்த ஒரு விஷயமும் நமக்கு நிறைய சகுனங்களை காட்டாமல் அந்த விஷயம் நடக்காது. நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க கண்ணுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருமாமா. பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க, படுக்கையில் இருக்காங்கன்னா கூப்பிட்டு கையை பிடிச்சிக்குவாங்க. நான் இந்த ஒரு வாரத்தில் எனக்கு ஏதோ ஆக போகுதுங்கிறத முன்கூட்டியே சொல்லக்கூடிய அறிவு நம்ம பெரியவங்களுக்கு இருந்தது. இன்றைக்கி வேணால் அந்த அகால மரணம், இடையில போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம பெரியவங்களுக்கு அந்த சூட்சும ஞானம்ங்கிறது இருந்தது. அப்படிப்பட்ட பெரியவர்கள் இருந்த ஒரு தலைமுறையில் நம்ம வந்தோம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், ஒரு சமுதாயத்தில் ஒரு சீரழிந்த ஒரு நிலை. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் கமெண்ட்டு, என்ன கமெண்ட்டு, யார் பேசினாலும் ஜோஷிக்காரர் யார் பேசினாலும். முன்னாடிலாம் ஒரு மரியாதை இருந்தது, இன்றைக்கி ஜோஷிக்காரர் நிறைய ஆயிட்டாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு உருட்டு, ஓ வாய் தானே, நீ என்ன வேணால் பேசுவ ஜோதிடரை. இது எல்லாம் என்ன ஆகும், வாக்கு தோஷம். அதாவது உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. எல்லாருமே நாங்கள் என்ன பண்ணுறோம், ராசி பலன் சொல்கிறோம். ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ எல்லாருமே டிவி சேனல்ஸில் எல்லா ப்ரோக்ராமாக பார்ப்பீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு டிவி ஷோவில் ஒருத்தர் சமீபத்தில் எலிமினேட் ஆனாங்க. ஒரு ஜோடி 2 பேர். அந்த ஜோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆண், அவருக்கு போன வருஷம் 2024 நீயானா ஷோவில் நாங்கள் பர்டிகுலராக அவருக்கு அனைத்து ஜோதிடர்களுமே சொன்னோம், உங்கள் ராசிக்கு, முக்கியமாக சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்கு தற்போதைய நிலை சரியில்லை, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், யார் கூட பழகினாலும் கவனமாக இருக்கணும், பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும், பேசுறதுல கவனமா இருக்கணும், எல்லாம் சொல்லி தான் அனுப்பிச்சோம். அப்ப ராசி பலன் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் தற்போதைய கோச்சார நிலையை வைத்து சொல்லப்பட்டது என்றாலும் கிரக நிலைகளின் படி நீங்கள் பிரச்சனையை அனுபவிக்கிறீங்க. ஏன்னா சிம்ம ராசிக்கு எல்லா கிரகமுமே பிரச்சனையா இருக்கிற காலகட்டம். ஒன்லி குரு மட்டும்தான், அதுவும் எப்போ வந்தாரு, இப்போ ஜூன்ல தான் வந்தாரு. அதனால நம்ம இது பண்ண முடியாது. மற்ற 3 பேர் என்ன பண்றாங்க, ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்காங்க. ஒரு ஆள் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவா காப்பாத்துற மாதிரி நிற்கிறாரு. அப்போ அவரும் இப்போ வக்ரகதியில் போனதுனால பையன் நிலமை அவ்வளோதான். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உனக்கு சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, ஊரே கூடி உனக்கு சொல்லுது. ஊரே சொல்லும் போது நீ அதை கவனிக்காமல் இருந்தேன்னா உன்னோட லைஃப்பில் நீ அடுத்த கட்ட நிலைக்கு போகிறத தவிர்க்கக்கூடிய நிலைமை யாருக்கு? அதனால கமெண்ட் போடும்போது கூட கவனமாக போடணும். நிறைய பேர் அதை கவன ஈர்ப்புக்காகவும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகவும் கமெண்ட் போடுறாங்க. அந்த மாதிரி போடுறத அவங்களுக்கும் என்னன்னா, இது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஆகும்னு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் போடக்கூடிய அந்த சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய கமெண்ட் அப்படிங்கிறது புதன் சார்ந்தது. நீங்களே ஜோதிடம் படித்தாலும் உங்களுக்கு அது பிரச்சனை. நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் உங்கள் பாடம் பாதிக்கப்படும், உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் தொந்தரவு வரும். இந்த மாதிரி ஒரு தவறுதலான பரப்புரைகள், போலி செய்திகள், அது ஜோதிடரே சொன்னால் கூட, நான் சில ஜோதிடர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்னோட இனமாக இருந்தால் கூட அந்த ஒரு யூடியூபோட வியூஸ்க்காக போடுவாங்க. 24 நாட்களில் கோடிகளை அள்ளப்போகும் ராசிகள், அதுவும் தப்பு தான். நம்மளால் என்ன பண்ணுவான், உடனே டெம்ப்ட் ஆகி அந்த வீடியோவை போய் டபக்குன்னு ஓப்பன் பண்ணுவான். அதனால அந்த மாதிரி யூடியூப் வியூஸ்க்காக தவறுதலாக மக்களை வழிநடத்தக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அதே பிரச்சனை. ஏன்னா தம்பி என்ன சொன்னா, என்ன செய்தால் தீமை. அப்போ தீமைங்கிற இந்த இடத்துல தவறுதலாக நம்முடைய தேவைக்காக ஒருத்தரை எப்படி வேணால் மேனிப்புலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். நான் போடுற கண்டென்ட்டு உண்மையிலேயே ஒருத்தருக்காவது பயனாக இருக்கணும். இப்போ நான் சிம்மராசிக்கு பற்றி பேசியிருக்கேன்னா அதில் போட்டிருக்க நெகட்டிவ் கமெண்ட் எடுத்து படித்து சிரிச்சுட்டே இருந்தேன். நெகட்டிவ் கமெண்ட் நிறைய பேர் போட்டிருக்காங்க. பாசிட்டிவ் கமெண்ட் போட்டிருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 100 பேர் பாசிட்டிவாக போட்டிருக்காங்கன்னா 10 பேர் நெகட்டிவாக போட்டால் போட்டு போகிறாங்க. அது அவங்க கர்மா, அவங்க பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கலை. நான் சொல்லி இருக்கக்கூடியது சிம்ம ராசியில் சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பாக அவங்க வீட்டில் யாரெல்லாம் கொடி கட்டி பறக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பலன் பொருந்தும். சிம்ம ராசியிலே டம்மியான சிம்ம ராசிக்கு பொருந்தாது.
இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது நான் சொல்லக்கூடிய ஜாதக பலனில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் இருக்கோம் அப்படின்னா அந்த 50 பேர்த்துக்கும் நான் சொல்கிறது பிடிக்காது. நான் சொல்கிறதுல 2 பேர் கண்டிப்பாக இந்த அம்மாலாம் என்னத்தை பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ளே அவங்களுக்கு தோணிட்டு இருக்கும். ஏன்னா என்னோட லக்னம் என்னோட ராசிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தி வராது. இப்போ எனக்காக ஒரு 2-3 பேர் நான் பேசுகிறத கவனமாக கேட்குறீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு கர்ம தொடர்பு இல்லாமல் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இந்த இடத்துல வந்து நம்மளாம் சேர மாட்டோம். அப்போ அந்த விஷயங்கள் மட்டும்தான் நம்ம எப்பயுமே உயிர்ப்போட வச்சுருக்கோம். அந்த விஷயங்களை மட்டும்தான் நான் இங்கே சொல்ல வரேன். உங்களோட நம்பர் இப்போ உதாரணத்திற்கு நான் வந்து 2ஆம் எண்ணில் பிறந்திருக்கேன். அப்போ 2ஆம் எண்ணா சந்திரன் ஆதிக்கம். எனக்கு எப்பயுமே 7ஆம் நம்பர் தான் ஃபேவர். 7ஆம் நம்பர் அப்படிங்கிற அந்த 7ஆம் நம்பரில் பிறந்தவங்க அவங்களாம் நமக்கு நட்பாக இருப்பாங்க எப்பயுமே. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன நம்பரில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு யார் உங்களை எப்பயுமே விட்டு கொடுக்காத ஒரு தோழர், விட்டு கொடுக்காத ஒரு தோழி, ஒரு ஃப்ரெண்டு யார் இருக்காங்க, அவங்கள நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஒரு லைஃப்பில் நிறைய பேரை கிராஸ் பண்ணி வந்திருப்போம், சில பேர் மட்டும் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன இதில் வர்றாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் ஜாதகம் பழிக்க முடியும். அப்போது நம்ம இப்போ எல்லாருமே மேக்சிமம் ஒரு 75% நமக்கே தெரியுது. ஒரு 25% தான் நிறைய பேத்துக்கு வந்து அந்த ஆறுதல் தேவைப்படுது. ஆறுதல் தேவைப்படும் போது நிறைய பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வர்ற பிரச்சனை என்னென்னா, அம்மா நான் என்ன சொன்னாலும் எங்கள் வீட்டுக்காரர் கேட்க மாட்டேங்குது. அதாவது இந்த பிள்ளைங்க வீட்டில் இருக்குது, வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு, அப்போ அவர் வந்து அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அப்போ அதனால இந்த பிள்ளைங்களால ஒரு விஷயம் எதிர்த்து இப்படிங்க அப்படின்னு கூட சொல்ல முடியல. சில பேர் வந்து தவறுதலான பழக்க வழக்கத்துக்கு போயிடுறாங்க. அப்படி போகும்போது இந்த பிள்ளைங்களால கண்டிக்க முடியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வருது. அப்போது உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நிச்சயமாக இப்படி வரும். செவ்வாய் எப்படிங்கம்மா பாதிக்கப்பட்டிருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, எங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரிகிறது? தம்பி சொன்ன கணக்குக்கே வருவோம். தீமை, போன பிறவியில் யாரோட இடத்தையாவது அபகரித்த தீமை, பக்கத்து வீட்டுக்காரரோட இடத்த வந்து நம்மளோட இடத்துல இழுத்துக்கிட்டு வேலி போட்ட தீமை, சிவன் சொத்தை அபகரித்த தீமை எல்லாம் சேர்ந்து தான் இந்த செவ்வாய்ங்கிற அந்த கிரகத்தை அந்த பெண்ணுக்கு அந்த மாங்கல்ய பாக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்கும். செவ்வாயோட ராகு சேரும், செவ்வாயோட கேது சேரும். அதுவும் இந்த குரு செவ்வாய் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தாமல் விடாது உங்களை. பொதுவாக இந்த குரு செவ்வாய் சேரும்போது அது நல்ல யோகம்லாம் சொல்லுவோம். ஆனால் பெண்கள் ஜாதகத்தில் அதை பார்த்தா தெரிச்சு ஓடுவாங்க. நம்மளுக்கு அந்த ஜாதகத்தை பார்த்தா செவ்வாயோட ராகு இருக்கா, அப்பா இந்த பெண்ணோட பேசுனீங்கனாலே பிரச்சனை வரும். அப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி பாசிட்டிவாக மாற்றுவீங்க? இந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போது அதை பாசிட்டிவாக மாற்ற தர்றது மட்டும்தான் ஜோதிடரோட வேலை, வேற ஒன்றுமே கிடையாது. அதை வந்து பரிகாரங்கள் சிறப்பாக சொல்லும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பரிகாரங்கள் நீங்கள் அதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லணும்னா பரிகாரம் பண்ணுறாங்க, எப்போ பண்ணணும் அப்படிங்கிற விதி தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்போ பண்ணணும், என்னைக்கு பண்ணணும், எந்த நிமிஷம் எந்த ஓரையில் போய் பண்ணணும், இந்த விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யும்போது நிச்சயமாக 100% பரிகாரம் பலிக்கும். எந்த 2 கிரகத்துக்கு பண்ணுறீங்க அந்த 2 கிரகத்தையும் கம்பைன் பண்ணி எடுத்து போய் பரிகாரம் பண்ணணும். இப்போ நான் சொன்ன செவ்வாய் ராகுவே இருக்கட்டும், செவ்வாய் கேதுவே இருக்கட்டும், செவ்வாய் கிழமையில் யமகண்டத்தில் போய் விளக்கு போடணும். அப்போ இந்த செவ்வாய் கேதுவுக்கு ஒரு முழுமையான பரிகாரமாக அது இருக்கும். இந்த மாதிரி ஒரு 7 வாரம் செஞ்சு பாருங்கள். நிலைமை மாறலைன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். தடைகளை உடைக்கக்கூடியது, அதுவும் யாருக்கெல்லாம் மேஷத்துலேயும் விருச்சிகத்திலையும் கேது பகவான் இருக்காரோ வேலை இல்லைங்க பிரச்சனையாக இருக்குது, உங்கள் ஜாதகத்தை வீட்டில் போய் எடுத்து பாருங்கள். மேஷத்துலேயோ இல்லை விருச்சிகத்திலையோ கேது இருக்குது, வேலை இல்லைங்க பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் இந்த 7 வாரம் போயிட்டு செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட வேலையில் காலையில் 9:10 நீங்கள் போயிட்டு விநாயக பெருமானுக்கு ஒரு 7 தேங்காவை கட்டி அவர் கழுத்தில் போட்டு, நான் சொல்லி இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு நிச்சயமாக. அப்போ 7 தேங்காவை நல்லா சன்னலில் கட்டி அவர் பிள்ளையார் கழுத்தில் போட்டுருங்க. திருப்பி ஐயர் என்ன பண்ணுவார், நம்ம என்ன கொடுத்தாலும் ஏதோ ஒன்று ரிட்டன் நமக்கு கொடுப்பாரு. அதில் இந்த தேங்காயை வாங்கிட்டு வந்துடக்கூடாது. 7 தேங்காயை அப்படியே கொடுத்து, சாமி நீங்கள் சாமி கழுத்துலேயே வச்சுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு தேங்காவை எடுத்து உங்கள் தலையை கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு வாசலில் போட்டு உடச்சிருங்க. உடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 7 வாரம் பண்ணி பாருங்க. முக்கியமாக இந்த மொதல் வாரத்தில் மட்டும் இந்த தேங்காய் பரிகாரம் பண்ணுங்க. அடுத்த வாரங்களில் விளக்கு போட்டால் போதும். இலுப்பை எண்ணெயில் தீபம் போடுங்க, தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க. இதை ஒரு 7 வாரம் செஞ்சு பாருங்க. 7ஆவது வாரத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வரலைன்னா நீங்கள் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்புறம் உங்கள் ஜாதகத்தில் என்ன பிளாக்கேஜ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம்.
ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாதகத்தில் தடைகளை குறிக்கும் கிரகம் கேது. அந்த கேது வந்து உங்களுக்கு எங்க இருக்காரு, எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்காரு, இப்ப கோச்சாரத்துல யாருக்கெல்லாம் அந்த தடை இருக்கு? சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த தடை இருக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு அந்த தடை இருக்கு. சிம்மராசிக்காரங்க வீட்டில் தண்ணியே வராது, கும்பராசிக்காரங்க வீட்டில் நிறைஞ்சு வலியும். ஏன்? கும்பராசியில் ராகு இருக்கு, வாட்டர் ஃப்ளோ, எல்லா இடத்துலையும் தண்ணி வலியும். சிம்மராசிக்காரங்க வீட்டில் லாக் ஆகிடும், தண்ணி வந்து லாக் ஆகிடுச்சு, இதாகிடுச்சு, அடைச்சிக்கிச்சா அவங்க வீட்டில் வந்து தண்ணி லாக் ஆகிடுச்சா. இதே நீங்கள் கும்பராசி வீட்டுக்காரங்கிட்ட கேட்டு பாருங்கள், அப்படியே வாட்டர் ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அடைச்சி லாக் பண்ணி வச்சா கூட அந்த சம்பு நிறைஞ்சு மேலே வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த தன்மை எல்லாமே வந்து ஜாதகத்தில் தற்போதைய கோச்சாரத்தை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உங்கள் இயல்பு ஜாதகத்தில் இப்போ நான் சொன்னதை சிம்ம ராசியில் இருக்குன்னா நீங்கள் வந்து அதை எந்த கிழமையில் செய்யணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை வந்து நீங்கள் முறைப்படி செய்யும்போது நிச்சயமாக ஒரு 100% உங்களுக்கு வந்து விடியல் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். குழந்தைகள், இந்த குழந்தைகள் அப்படிங்கிறது நம்ம வந்து குரு பகவானை வந்து குறிப்போம். இந்த குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய தொந்தரவு நாளுக்கு நாளாக நம்ம பேப்பரில் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும்? எந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான தொந்தரவான அமைப்பு வரும்? நம்ம ஜாதகத்தில் குருவோட மாந்தி சேர்றது, குரு ராகு, குரு கேது, குரு பாதிக்கப்பட்டு இருக்கிறது, அதுவும் இந்த குரு நீசமாக இருக்காங்க பாருங்க, அவங்ககிட்ட காசு வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ஏன்னா குரு நீசமாக இருக்கவங்க தான் என்ன செய்யுது, நான் பிடிச்சது 3 கால்னா முயலுக்கு 3 கால்னு தான் சொல்லுவாங்க அவங்க. அப்போ இந்த குரு பாதிப்பில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் என்பது வருகிறது. அது மற்ற கிரகங்கள் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரக சேர்க்கையை பொறுத்து இன்னும் அதை அழகாக விரிவாக சொல்லலாம். முக்கியமாக இந்த குரு மாந்தி அது என்ன சொல்கிறாங்கன்னா, போன பிறவியில் ஏதோ ஒரு குழந்தைக்கு தீங்கு விளைவித்த குடும்பத்தில் நீங்கள் பிறந்துள்ளீர்கள்னு சொல்கிறாங்க. இதை இன்னும் பிரசன்னத்தில் இன்னும் அழகாக வரும். எனக்கு ஜாதகமே தெரிலனா நிறைய பேர் இந்த சோழி பிரசன்னம் நம்மள்கிட்ட பார்க்குறாங்க, அஷ்டமங்கல பிரசன்னம். அந்த பிரசன்னத்தில் இந்த குருமாந்தி வரும்போது அந்த தோஷம் உங்களுக்கு தீவிரமாக இருக்கிறதுன்ற அர்த்தம். அப்போ எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய அமைப்பு அப்படிங்கிறது, அந்த குழந்தை ஒன்று இறந்து பிறக்கிறது, இல்லை நிறைய மிஸ்கேரேஜஸ், குரு ராகு குரு கேதுலாம் இருந்ததுன்னா எத்தனை குழந்தை கழிஞ்சதுன்னு கேளுங்க, ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. 2 3 கணக்கில் போயிடும். 2 3 போயிடுச்சுங்க, 1 தாங்க இருக்குது, 2 தாங்க இருக்குது அப்படிங்கிற கணக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குரு ராகு குரு கேது அப்படிங்கிறது மிஸ்கேரேஜஸை சொல்லும், குழந்தை வயிற்றில் உருவாகி அழியக்கூடிய தன்மையை சொல்லும். அப்போ இப்படி வரக்கூடிய இந்த காலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஐவிஎஃப் எடுக்கிறோம். நிறைய பேர் வந்து இந்த ஐவிஎஃப் நாடுறாங்க. அதுக்குமே இந்த குரு பகவானும் ராகு கேது தான் ஒரு சிறப்பான ஒரு தன்மையில் வருவாங்க. முக்கியமாக இப்போ கடகத்தில் குரு உச்சமடைய போகிறார், அந்த ராகு கேதுங்கிறவங்க இடப்பெயர்ச்சி ஆக போகிறாங்க. இந்த காலம் ஐவிஎஃப் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும். குரு உச்சராசியில் வந்து சஞ்சாரம் பண்ணும்போது உங்கள் ஜாதகத்திலையும் இந்த ஐவிஎஃப்காக வெயிட் பண்ணுறவங்க அவங்க ஜாதகம் சிறப்பாக இருக்க பட்சத்தில் இந்த பீரியடை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது குரு அப்படிங்கிறது குழந்தைகள் மட்டும் கிடையாது, உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய ஆச்சாரியன், உங்களுக்கு யார் வந்து பாடம் சொல்லித்தராங்களோ எல்லாமே குரு தான். ஒரு சின்ன குழந்தைகிட்ட நம்ம கற்றுக்கிட்டாலும் அதை வந்து குரு பாவனையில் எடுத்துக்கணும். அந்த காலத்தில் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, குரு துரோகம் பண்ணுறவங்களுக்கு அந்த வெண்குஷ்டம்ங்கிற நோய் வருமா. இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எதுவுமே வந்து வெளியிலேருந்து நான் சொல்கிற கிடையாது, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குரு துரோகம் அப்படிங்கிற விஷயம் வந்து வெண்குஷ்டம் வரக்கூடிய தன்மை, தோல் நோய்களை கொடுக்கக்கூடிய தன்மை. இது ஏன் சிந்திச்சு பாருங்க. தனுசு ராசியும் மீன ராசியும் குரு பகவானுடைய ராசிகள். இதற்கு நேர் 7வது ராசி யாரோடது? மிதுனம் கன்னின்னு சொல்லக்கூடிய புதன். அப்போ இந்த உபய வீடுகளில் தனுசு ராசி மீன ராசிக்கு பாதகம் யாரு? மிதுனமும் கன்னியும் தான். அப்போ ஒரு குரு ஆச்சாரியனுக்கு நீங்கள் துரோகம் செய்யும் போது இந்த புதன் என்று சொல்லக்கூடிய சரும நோய்களை கொடுத்து விடுகிறது. இந்த சரும நோய்களோட ஒரு அடிப்படைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனும் புதனும் பாதிக்கப்படும் போது தான் இந்த சரும நோய்கள் வருகிறது. உங்கள் உள்ள இருக்க மனசில் அழுக்கு சேர 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 அது வெளியில் அப்படியே வந்து ஸ்கின் டிசீஸாக வந்து உருவாகுது. அப்போது குரு அப்படிங்கிறவர் வந்து புனிதமானவர். அவர் உங்களுக்கு ஒரு டீச்சர்கிட்ட நீங்கள் படிக்கிறீங்க, அவரே உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாரு, இல்லை தவறான டீச்சராகவே இருக்கார், எல்லார்கிட்டையும் அதிகமாக ஃபீஸ் வாங்குறாரு, எல்லாரையும் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாரு அப்படின்னே எடுத்துக்கங்களேன். அது உங்கள் கர்மா. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டீங்க, விலகி வந்துருங்க. ஆனால் அவரை பற்றி துவேஷமாக பேசக்கூடாது. அவர் இப்படி பண்ணுறாரு, அவர் அப்படி பண்ணுறாருன்றத நம்ம பேசாமல் விட்டோம்னாலே அந்த தோஷம் நமக்கு வராது.
இப்போ இந்த மாதிரியான தோஷங்களை அப்படியே கேரி பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்னா நம்முடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது தோஷமா வருது. அப்போ சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க மேடம் தோஷங்கிறீங்களே, அதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா, வெளிநாடுகளில் வேலை செய்யலையா கேட்குறாங்க. நான் என்கிட்ட வெளிநாட்டில் இருக்க கிளைண்ட்டுக்கெலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அங்கேயே நீங்கள் க்ரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே பரிகாரம் மந்திர ஜபம். ஏன்னா அங்கே இருக்கவங்க அதான் பண்ண முடியும். நிறைய ஊரில் கோயிலே இல்லை. பிள்ளையார் கோயிலுக்கு போனால் அவங்க வந்து ஒரு 100 கிலோமீட்டர் காரில் டிரைவ் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்க பண்ணக்கூடிய ஒரே பரிகாரம் மந்திர ஜபம். ஒரு குழந்தைக்கு அந்த ஊரில் இருந்தால் ஸ்கின்னு தொந்தரவே ஆக மாட்டேங்குது. அமெரிக்காவில் இருந்தால் ஊருக்கு வந்து ஒரு 3 மாதம் 2 மாதம் இருந்தால் போகிறதுக்குள்ளே ஸ்கின்னு ஃபுல்லாக இரிட்டேஷன் ஆகிடுது. இதெல்லாம் நீங்கள் எப்படின்னு சொல்லுவீங்க? இந்த மாதிரி பிரச்சனைகளில் வர்றவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரு வேடிக்கையாகவும் ஒரு விளையாட்டாகவும் இருக்கும். ஏன்னா எனக்கு தலைவலிச்சாதான் எனக்கு தலைவலிங்கிறத உணர முடியும். உங்கள் தலைவலியை நான் உணரவே முடியாது. அப்போ இது மாதிரி பிரச்சனையுள்ள ஜாதகர்களை தினம் பார்க்கும்போது மட்டும்தான் இறைவன் எவ்வளவு அற்புதமானவன், நம்முடைய வாழ்வை எவ்வளவு அழகாக நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த மாதிரி பிரச்சனையுள்ள தாய்மார்கள் கண்ணீர் விடும்போது, ஒரு ஆட்டிசம் சைல்டு, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பார்க்கும்போது அப்படியே மனசு வலிக்கும் எனக்கெல்லாம். அந்த குழந்தைகளை வளர்க்கும் தாய்மார்கள் மாதிரி பொறுமையானவர்களை இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். கப்புள் 2 பேரும் வந்து இன்னைக்கு அந்த விஷயமும் பிள்ளைங்கள்ட்ட நல்லா இருக்கு. நம்ம ஏன்னா கெட்டதை சொல்லும் போது நல்லதையும் சொல்லணும். ஒரு வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்தில் போய் பதிஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது காரான்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது, CARA, அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு தத்து குழந்தைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த மாதிரி தத்து குழந்தைகளை பதிந்து வைத்து எடுக்கக்கூடிய பழக்கம். அந்த குழந்தைங்க 2 பேரும் போய் எடுத்த குழந்தை வந்து மன வளர்ச்சி குன்றிய மற்றும் பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப அந்த குழந்தை அந்த இடத்துல இருந்ததுக்கும் இவங்ககிட்ட இருக்கிறதுக்கும் அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி வளர்க்குறாங்க. அப்படியே மனசு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் கூட நமக்கு ஒரு பரிகாரம் தான். நம்ம ஜாதகத்திலேயே கோச்சாரத்தில் குரு பாதிக்கப்பட்டால் கூட இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு பரிகாரம். உங்கள் பிள்ளைக்கு அது நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து ஃபோனில் ஆயிடுச்சு, இப்படி தள்ளிட்டு போயிட்டே இருக்கோம். அப்போது இந்த விஷயங்களில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக, முக்கியமாக பண ரீதியாக ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரும் பணம்னு சொல்லக்கூடியது யார்? குரு தான். அப்போது பெரும் பணம்னு சொல்லக்கூடிய குரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 2000 ரூபாய் வாங்கிட்டு 5000 ரூபாய் வாங்கிட்டு நான் அப்புறம் தரேன், இது யார் பண்ணுவா? குரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க பண்ணுவாங்க. அப்போ குரு பாதிக்கப்படாமல் இருந்தால் நேர்மையாக எப்படினாவது அது சாப்பாடு உள்ளே இறங்காது. நிறைய பேத்துக்கு பெரியவங்களுக்கு கடன் வாங்கிட்டாங்கன்னா, கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. அந்த கடன் வாங்கிட்டாங்கன்னா அப்படியே உள்ளே இறங்காது சாப்பாடு, எப்படா கொடுப்போம் அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்கள் குழந்தைங்க இப்போ கஷ்டப்பட்டாலும் பின்னாடி நல்லா இருக்கும், கவலைப்படக்கூடாது. ஆனால் அந்த கடனை வாங்கிட்டு நம்ம இந்த படத்தில் வர மாதிரி, நான் கடன் கேட்கும்போது என்னை எவ்வளோ அலைய விட்டேன், இப்போ நீ திரும்பி வாங்கும்போது அலடி அப்படின்னு விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது குரு தோஷம் வந்துவிடும். ஆச்சாரியர்களையும் குருமார்களையும் பழிக்கும் போது குரு தோஷம் வந்துவிடும். குழந்தைகளை தவறுதலாக துன்புறுத்துறது, நம்ம பிள்ளைக்காக இப்போ இந்த ஒரு படத்தில் காட்டுவாங்க, அஜித் நடிச்சிருப்பார். அந்த ஒரு படத்தில் அவங்க பிள்ளை வந்து நல்ல ரன்னிங்கில் ஃபஸ்ட்டாக வரும், இன்னொரு பொண்ணு வந்து ஃபஸ்ட்டாக வரணுங்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு ஒரு ஊசி போட்டு, ஹார்மோன் ஊசி போட்டு ஓட விடுவாங்க. அப்போ அடுத்த குழந்தையினுடைய வளர்ச்சி பொறுக்காமல் தன்னுடைய குழந்தையை வளர வைக்க வேண்டும் என்பதற்காக தவறுதலாக வழி நடத்துவது, இது கூட குரு தோஷம்தான். அப்போ இத்தகைய செயல்களை செய்யும் போது ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டுவிடும். அதனால் உங்களுடைய அடுத்த நிலை வளர்ச்சி பாதிக்கப்படும், அடுத்த ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இத்தகைய தவறுகளை தெரிந்தும் திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. முக்கியமாக நம்ம தாய்மார்கள் ஆலயங்களுக்கு செல்லும்போது சின்ன பச்சை குழந்தைங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கோயில் சுற்று வளாகத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், உத்தரகோசமங்கையில் இந்த நடராஜருடைய ஒரு அழகான திருமேனி, மரகத திருமேனியாக அன்னைக்கு ஒரு நாள் தான் காட்டுவாங்க. எப்போ? ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு. அன்னைக்கு பார்த்தேன் இந்த நிகழ்வு. ஒரு 7 வயசு குழந்தை இருக்கும், 7 வயசு குழந்தை, பெண் குழந்தை. கூட்டம் நிறையா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கிறதுக்கு இல்லை. கூட்டம் நிறையா இருந்தாலும் அந்த குழந்தை வந்து சிறுநீர் கழித்த இடம் என்பது கோயிலின் வெளிப்புறம் போவதற்கு சிறிது கொஞ்ச தூரம் முன்னாடி உட்காந்து அந்த கோயில் வளாகத்திலேயே மரத்துக்கிட்ட உட்காந்து போகுது. எவ்வளோ பெரிய தோஷம் தெரியுங்களா இது? பெரியவங்க சொல்ல வேணாமா? இதெல்லாம் போலீஸ் தான் வந்து கண்டிக்குமா? நான் அந்த தாயிட்ட போய், அம்மா இதெல்லாம் ரொம்ப தப்புமா, இப்படி பண்ணக்கூடாதுமா அப்படின்னா, என்னம்மா பண்ணுறது, லைனில் நிற்கிறோம்மா நாங்கள்.
வெளியில் போக முடியலம்மா. அது இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் பழனியிலே என்ன பண்ணிட்டாங்க, உள்ள அந்த பாத்ரூம் மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க. அது மாதிரி அந்த அது பேர் என்ன, ஹக்கீஸ் கலட்டி அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு போயிடுறது, பொங்கலை ஊட்டிட்டு அந்த பவுல் அப்படியே வைக்கிறது, சாப்பிட்டுட்டு கீழே பூரா சிந்துறது. உங்கள் வீட்டில் இப்படி சிந்திருந்தா விட்டுருவீங்களா? கோயிலில் சாமி எங்கே நம்மளை கேட்க போகிறாருந்தானே எல்லாரும் போட்டு போகிறீங்க. நம்ம கிட்ட இவ்வளவு தவறுகளை வைத்து விட்டு மாற்று மதத்தினரையும் மாற்று இனத்தவரையும் நீ தப்பு நீ தப்புன்னு சொல்லாதீங்க. முதல்ல இங்கே இருக்கிறதெல்லாம் சரி பண்ணுங்க, என்ன நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதை சரி செய்யாதவரை நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் உயரவே உயராது, பணம் வரவே வராது. எப்பெல்லாம் போய் நம்ம தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கோமோ அப்போ நம்மக்கிட்ட வந்து பணம் வரவே வராது. 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. எத்தனை பேத்துக்கு தெரியும்? சூரியன் வந்து, ஏன்னா நம்ம கல்ச்சர் அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம மாறிட்டோம். ஏன் அப்படின்னா மிட் நைட் பிரியாணி, மிட் நைட்டில் சாப்பிட்றது. ஏன்னா பிள்ளைங்க வந்து காலையில் எந்திரிக்கிறதே 11 மணி நிறைய பிள்ளைங்களுக்கு. அதுதான் ராகு கேது. தம்பி சொன்ன மாதிரி ராகு கேதுவை வச்சு பேசுன்னு சொன்னால, அப்போ ராகு கேது வச்சு பேசினா நான் இப்படி தான் பேசி ஆகணும். இதில் வேறு வழியே கிடையாது. மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது, மிட் நைட்டில் ஏதாவது சாப்பிட்றது, பார்ட்டின்ற பேரில் எல்லாத்தையும் வளைச்சி உள்ள குழப்பி அடிக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய உடம்பை ரணப்படுத்தும். உடம்பை வந்து தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், உடம்பை வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி வைப்போம். அப்புறம் டாக்டர்கிட்ட கொண்டுட்டு ஓடுவோம். ஒரு 3 நாள் கழித்து டாக்டர் எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு போயிட்டுருப்போம். அப்போ இந்த பிரச்சனைகள் யாருக்கு இருக்கும்? எல்லாருக்குமே வந்து சரியாயிடுமா? சந்திரன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு குழாய் பாதிப்பு, 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்ற உணவுகள் மூலமாக பிரச்சனை தருகிற அமைப்புங்கிறது இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ரொம்ப வீக்காக இருக்குது, அமாவாசையில் பிறந்திருக்கீங்க, சந்திரன் ராகு காம்பினேஷனில் இருக்கீங்க, சந்திரன் சனி காம்பினேஷனில் இருக்கீங்க, சந்திரன் கேது காம்பினேஷனில் இருக்கீங்கன்னா வெளியில் சாப்பிட்ற உணவுகளில் எப்பொழுதும் ஒரு கவனம் வேண்டும். ஏன்னா இந்த ஷவர்மா சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க, சிக்கன் சாப்பிட்டு அப்படியே தூங்கும் போது இறந்துட்டாங்க, இந்த விஷயம்லாம் படிக்கிறீங்கல்ல. அப்போ அந்த குழந்தைங்க ஜாதகத்தை பார்க்கும்போது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், வெளியிலிருந்து தரக்கூடிய உணவுப் பொருட்களை கவனமாக குழந்தைகளுக்கு கொடுங்கள்னு சொல்லி. இந்த தோஷம் எப்படிங்க வருது? சந்திரன் ஏன் பாதிக்கப்படுது? அந்த குடும்பத்தில் ஒரு தாயாரை ரொம்ப கேவலமாக நடத்தியிருப்பாங்க, அம்மாவை வந்து மதிச்சிருக்க மாட்டாங்க, அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்தில் தள்ளி விட்டுறது, கோயிலில் இருக்க சாமிக்கு போய் புடவை சாத்துறது. என்ன கிடைக்கும்? உயிரோடு இருக்கும்போது அந்த தெய்வத்துக்கு ஒரு காலமுத்தி விட்டு, அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து படுத்திருப்பாங்க, குழந்தைங்க பசங்க வந்து காலமுத்துவாங்க. இன்னைக்கெல்லாம் எத்தனை பிள்ளைங்க பண்றாங்க? அட காலமுத்த வேணாம், மனுஷியா மதிங்க. எத்தனை வீட்டில் மனுஷியா மதிக்கிறாங்க? அப்போ இந்த மாதிரி தோஷங்களை செய்யும் போது ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்படுவார். இன்னைக்கு உங்க சந்திரன் நல்லா இருக்கு, நல்லா சிறப்பா இருக்கு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னாலும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் அவுட் ஆயிரும். அதனால இந்த கர்மாவை, இந்த தீமையை செய்யாமல் இருங்கள் இன்றிலிருந்தாவது. அப்போ இந்த விஷயம் எல்லாமே வந்து உங்க ஜாதகத்துல நீங்க இந்திய மண்ணில் பிறக்கிற வரைக்கும் இந்த தோஷங்கள், இந்த கர்மா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் இங்கே திரும்பி வரமாட்டேன்னு சொன்னால் வேணால் நீங்கள் இந்த கோயில் பரிகாரங்கள், ஆன்மீக பரிகாரங்கள் இதிலிருந்து கொஞ்சம் விடுதலை ஆகிக்கலாம். இல்லாமல் இருக்க வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய பரிகாரங்களையும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் கண்டிப்பாக பின்தொடர்ந்து சென்றாக வேண்டும். எல்லா மதத்திலும் இருக்கிறது, இந்து மதத்தில் மட்டும் பரிகாரங்கள் இல்லை. இந்து மதத்தில் மிகச் சிறப்பாக நீ என்ன செஞ்சாலும் ஒரு குரு கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிருன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு தெரியலையா, உன் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட போ, ஒரு குரு கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிரு, ரொம்ப சிறப்பான பரிகாரங்களை கொடுப்பாங்க. தம்பி மாதிரி ஆளுங்கிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா புதுசாக தினுசா உங்கள் ஜாதகத்தில் இருக்க பிரச்சனைக்கு பரிகாரங்களை கொடுக்கக்கூடிய தீர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 108 கோயிலுக்கு போ. நீ வந்து 108 கோயில் போனால் எவ்வளோ நாள் ஆகும் சொல்லிட்டா தம்பி? 3 மாசத்துல 108 கோயில் போவான். அவன் வண்டி பெட்ரோல் போடுறான், நம்ம எல்லாம் போகிறோம் கூட. முடிஞ்சா எப்படி? இப்போ உடனே இவருக்கு வந்தால் தக்காளி சட்னி, இவர் உடனே 108 விளக்கு போட்டுருவாரா? எப்படி ஐயா? அடுத்த மாதமே 3 மாதத்தில் 108 கோயில் ஐயா ட்ரிப்பு நம்மளை கூப்பிட்டு போகிறாரியா? இன்று முதல் பிரகாஷை பிள்ளையார் என்று அழைப்போம். ஏன்னா அவர் தான் ஷார்ட்கட்டில் என்ன பண்ணாரு, அம்மாவை அப்பாவையும் சுற்றி பழத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. என் தலைவனெல்லாம் யாரும் ஏமாற்ற முடியாது.
அந்த குழந்தை ஏமாறலையா, அது ஒரு பச்சை குழந்தையா. முருகரை ஏமாத்திட்டாங்களாம். முருகரெல்லாம் ஏமாறலாம் இல்லை, அது செவ்வாய் தன்னுடைய வீரியத்தினால் இந்த உலகத்தை சுற்றி வரக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அப்போவே காமிச்சிருக்காரு. நீங்கள் இன்னைக்கு தான் ஃப்ளைட்டில் போகிறீங்க, நாங்கள் அன்னைக்கே மயில் வாகனத்தில் போயிட்டோம். அதனால் தந்திரம் வந்து ஒரு காலத்தில் தான் ஜெயிக்கும். எப்பயுமே உடல் பலமும் ஆன்ம பலமும் தான் ஜெயிக்கும். அதனால் தைரியம் என்றைக்குமே வந்து ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தொப்பை போட்டுகிட்டே இருக்கும், தொப்பை தள்ளிகிட்டே இருக்கும், பார்த்துக்கங்க. அதனால் சிறப்பான இந்த ஒரு மேடையை தந்த தம்பி பிரகாஷ் அவர்களுக்கும், செந்தூரான் அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும், என்ன ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, ஃபாலோ போட்டுக்கோங்க. நிறைய நல்ல தகவல்கள் நாள்தோறும் வந்து கொண்டே இருக்கிறது. உங்களை நாளும் செம்மைப்படுத்தி கொள்ளுங்கள். எதுவுமே பண்ண முடியலன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு இறைவனுடைய மந்திரத்தை இடைவிடாது சொல்லுங்கள், அதுவே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மார்கழி 30 ஆகிறதுனால ஒரு திருப்பாவை பாட சொல்கிறாப்புல. நமக்கு தெரிஞ்ச முதல் திருப்பாவையே பாடிடுவோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய். அழகா குழந்தைகளை காலையில் எழுப்பி அந்த குளிரில் குளிக்க வச்சு அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க நிறைய தாய்மார்களை பார்க்குறேன். உண்மையிலே வந்து நிறைய இப்போல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. நிறைய குழந்தைங்க வந்து ஸ்கூல் குழந்தைங்களாம் வந்து 10வது படிக்கிற பிள்ளைங்க 12வது படிக்கிற பிள்ளைங்களாம் வந்து விளக்கு போடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால் எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க தான். வரக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் சேர்த்து நம்மளும் வேண்டிக்குவோம். அடுத்ததாக 10th +2 நீட்டு என்ன எக்ஸாம் இருக்கோ அந்த எக்ஸாமுக்கு உண்டான நிறைய வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரக்கூடியது நம்ம ஜோதிடர் அணி எல்லாருமே இருக்கோம். யாரை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட ஜோதிடம் பார்த்து உங்கள் குழந்தைகள் தேர்வில் வெற்றி பெற்று தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் பெறுவதற்கும் ஜோதிடம் பார்த்துக்கங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவ்வளவு நேரம் இதை பேச வாய்ப்பளித்த தம்பி அவர்களுக்கு நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி. கரகோஷத்தை இடைவிடாது எழுப்பி கொண்டிருந்த உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னோட பேர் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர். என்னோட தொலைபேசி எண் 9943927722 99 43 92 77 22. நான் வந்து சப்போஸ் என் ஃபோன் எடுக்க முடியலனா கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க. நிறைய பேர் வந்து ஃபோன் பிஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க. ஒரு நேரம் எடுக்க முடியலனா கூட கண்டிப்பாக திருப்பி கூப்பிடுவேன். சகோதரி ரொம்ப அருமையாக பேசுனாங்க. அதான் சொல்ல ராகு கேதுன்னு தான் சொன்னேன். சும்மா படன்னு கேதுவை போல் ஆன்மீகமும் ராகுவை போல் மாந்திரிகத்தையும் சொன்ன மாதிரி அடித்து நொறுக்கிட்டீங்க. சூப்பர். மாதம் இந்த மாதிரி பேசினா நல்லாயிருக்கும். ஏன்னா என்னை இப்போ சொன்னாங்க முருகன் விநாயகர்னு. விநாயகருக்கு தெரிஞ்சது தாய் தந்தையர். கொஞ்சம் குண்டாக இருக்கார், தொப்பை இருந்துச்சு, உலகத்தை சுற்ற முடியல. முருகன் ஃபிட்டாக இருந்தார், 6 பேக் மெயின்டைன் பண்ணார், அதனால் உலகத்தை சுற்றி வந்துட்டார். இதில் தப்பே இல்லை. என்னென்னா முடிகிறவன் பக்கோடா சாப்பிடணும், முடியாதவன் சாப்பிட முடியுமா? பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிட்லாம், பல்லு இல்லாதவன் என்ன பண்ண முடியும்? இதான் விஷயம். அல்வா சாப்பிடலாம் சொன்ன மாதிரி ஸ்வீட்டு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பரிகாரத்தை கூட இந்த மாதிரி ஸ்டைலிஷாக கொடுக்கலாம். அது நான் சொல்கிற 108 கோயில் போக முடியாதான், 3 மாதத்தில் போகணுன்னா பணம் செலவாகுன்றதுக்காக தான் என்ன சொன்னேன், சொல்கிற கோயிலினுடைய ஃபோட்டோ வச்சு நம்ம சாமி கும்பிடலாமே. இருக்க இடத்துலையே இறைவனை நினைக்கலாம். கோயில் வாசலில் போய் தான் நினைக்கணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப அருமையாக பேசின அன்பு சகோதரி மீனாட்சி பரமகுரு அவர்களுக்கு நம்மளுடைய மயிலாடுதுறை ரத்னகுமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார். கை தட்டலாம்.